ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 9th அக்டோபர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் டாக்டர் ரெட்டிஸ் லேப், ஹெச்எல் டெக்னாலஜிஸ், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹீரோ மோட்டோகார்ப், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூடு கரன்சி இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 141 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 483 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து ஒரு 69 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இது பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையில் இருந்தே ஒரு வாரமாக விழுந்துட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பொசிஷன் வர விழுந்துட்டு அதுக்கப்புறம் சைடுவேஸில் தான் மூவ் ஆகுது. ஸோ வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே விடாது, நல்ல ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரேலி ஆகுது. அப்புறம் ஹெச்எல் டெக்னாலஜிஸை பார்த்தோம்னா அதுவும் சேர்ந்த ரெட்டிஸ் லேப் மாதிரி ஒரு 1 வீக்காக வந்து நல்லாவே விழுந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ரெவென்யூ க்ரோத் வந்து நல்லா இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து நல்லா போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு நம்பிக்கை நிலவுது. அதனால் ஒரு வாரமாக விழுந்துட்டு இருந்த ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து சைட்வேஸில் மூவ் ஆனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா பார்லியோட ப்ரைஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்குது. அதனால் எஃப்எம்சிஜி கம்பெனிஸான டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஐடிசி, பிஎன்ஜி இதெல்லாம் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது. ஸோ அதில் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 மந்த்தாகவே இது விழுந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இதோட ரிசல்ட் வந்து பிரமாதமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து மார்க்கெட்டில் நிலவரதுனால ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்தோம் அப்படின்னா டெல்லி போலீஸ் வந்து இதோட சேர்மன் பவன் முஞ்சல் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது எதுக்காகனா இது ஒரு ஃபோர்ஜரி இவர் பண்ண மாதிரி குற்றம் சாட்டி வந்து ஒரு எஃப்ஐஆர் இது பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் வந்து அவருக்கு எகென்ஸ்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை கேட்டதும் வந்து ஹீரோ மோட்டோகார்ப் வந்து நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய 3% விழ ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த குற்றச்சாட்டோட உண்மையான நிலவரம் தெரியலை. ஸோ இது ஒரு இப்போதைக்கு வந்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் விழுந்திருக்குது. உண்மையான நிலவரம் போக போக தான் தெரியும். அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.9% வந்து விழுந்திருக்குது. ஏறக்குறைய 5% வந்து அதானி போர்ட்ஸ் விழுந்துருந்துச்சு. இதுக்கு ரீசன் வந்து இஸ்ரேல் வார் வந்து ஆரம்பிச்சிருக்கிறது தான். அதாவது ஒரு ஆறு இல்லை, அதாவது இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா அப்படிங்கிற ஒரு போர்ட்டை வந்து அதானி போர்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க $1.2 பில்லியன். ஸோ அந்த போர்ட்டை இவங்க, அதாவது இஸ்ரேல்லே பார்த்திங்கன்னா அந்த போர்ட் வந்து 2வது பெரிய போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த போர்ட்டை வாங்கியிருக்கிற இவங்க இந்த சூழ்நிலையில் இப்போ அங்கே வார் தொடங்கியிருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அது பாதகமாக பார்க்கப்படுது அதானி போர்ட்ஸுக்கு. அதனால் அதானி போர்ட்ஸ் வந்து நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்திங்கன்னா ஒரு 997 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 14th கன்சிக்யூட்டிவ் டேவாக செல் பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்த்து அவங்க இந்த 14 நாள்லையும் ஏறக்குறைய 26,517 crore வந்து செல் பண்ணிட்டாங்க. டிஎஸோட பை பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மட்டும் 2,661 crore பை பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களோட 12th கன்சிக்யூட்டிவ் பை. இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 17,195 crore பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ்க்கு ஈடு கொடுக்குற விதமாக டிஏஎஸும் நல்லாவே பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா டவ் வந்து 197 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. S&P 500 27 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்து 52 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து டெஸ்லாவோட ஸ்டாக் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷரி ஈல்டு வந்து திடீர்னு விழுந்துருக்குது. ஸோ அந்த ரீசன்கள்னால யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்லா ரேலியாக இருக்குது. இஸ்ரேலோட அந்த போர் பற்றிய பிரச்சனை வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு தெரியலை. க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா 88.26 இருக்குது. 3.68 வந்து ரேலியாக இருக்குது. 4.35% அப்புது. கரன்சி பார்த்தோம் அப்படின்னா 83.26 இருக்குது. USD எகென்ஸ்ட் இந்தியன் ரூபி பெரிய சேஞ்ச் எதுவும் மேக் பண்ணலை. ஆனால் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 1874 இருக்குது பெர் அவுன்ஸில்.
ஸோ பெர் அவுன்ஸுக்கு வந்து $12 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கோல்டு வந்து நல்லாவே விழுந்து 1830 வரைக்கும் போச்சுது. இப்போ எகைன் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.